உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏமா துளசி, இவன் எப்படி இங்க வந்தான்? நீ இந்த ஊர்ல இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்ன. நீ இந்த வீட்டுல இருக்கிறது தெரிஞ்சுதான் வந்திருக்கானா? இல்ல சித்தி, என்ன பார்த்ததும் சேதுவோட முகமே மாறி போயிடுச்சு. எதிர்பார்த்து வந்திருந்தா இப்படி கண்டிப்பா ஷாக் ஆயிருக்க மாட்டான். அவன் எதிர்பார்க்காம தான் வந்திருக்கான். அவன் ராஜசேகரனுக்கு எப்படியோ ஃப்ரெண்ட் ஆயிருக்கான். அவரை தேடிதான் வந்திருப்பான். எது எப்படியோ துளசி, நீ அவங்கிட்ட பயப்படாம நடந்துகிட்ட. ஆமா, உனக்கு எப்படி மலாயில பேச தெரியும்? அது அடிக்கடி சிவா தூக்கத்துல மலாயில பேசுறத பாத்திருக்கேன். என்ன பேசுறாருன்னு தெரிஞ்சுக்க நெட்டை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அதுவும் சில வார்த்தைகள் மட்டும்தான் தெரியும். அதுதான் காப்பாத்திடுச்சு. என்னமோ போ, அந்த காமாட்சி அம்மா தான் உன்னை காப்பாத்திருக்கா. சேது கன்ஃபியூஷன்ல தான் இருப்பான். ஆனா உங்களை பார்த்துட்டா கன்ஃபார்ம் பண்ணிப்பான். இனிமே நீங்க தான் சித்தி ஜாக்கிரதையா இருக்கணும். தயவு செஞ்சு நீங்க சேது கண்ணிலே பற்றக்கூடாது. அம்மா தாயே, அவன் கண்ணில நான் பற்றக்கூடாதுமா. என்ன நடக்குது? துளசியா ஜனனியா? என்னை பார்த்து பயப்படாம நேருக்கு நேரா பேசுறாள. துளசிக்கு இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? ஒன்னும் புரியலையே. பிரதர், பிரதர், அட பிரதர், என்னாச்சுங்க பிரதர்? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? காஃபி நல்லா இல்லையா? உண்மை தெரியாம இங்க இருந்து போக கூடாது. போக மாட்டேன். நல்லா தானே இருக்கு பிரதர். பிரதர், என்னாச்சு பிரதர்? ஒண்ணும் இல்ல, வேற ஒரு பிரச்சனை. அண்ணே போலாம் அண்ணே. டேய், என்ன அவசரம்? இருடா. பிரதர், தப்பா எடுத்துக்காதீங்க. ரெஸ்ட் ரூம் போலாமா? ஐயோ, அட கடவுளே, இதுதான் உங்க பிரச்சனையா? எதுக்கா இவ்வளவு டென்ஷனா இருந்தீங்க? என்ன பிரதர் நீங்க? வாங்க, வச்சுட்டு வாங்க. டேய், வாங்க. இருடா வர. டேய், அவ எங்கேயும் போயிடாம பாத்துக்கோ. சரிண்ணே. புரியுதா? என்னாச்சு? யாரு? இங்க என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல. ஏங்க, என்ன வேணும் உங்களுக்கு? இங்க என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல. நான் வாங்க. இல்ல சேது, நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? இல்ல, சும்மாதான். ஏங்க, ஏதோ ஒரு கப் காஃபி குடிக்கணுமா உங்களுக்கு? வாட் யூ வாண்ட்? இல்ல, ரெஸ்ட் ரூம் போலான்னு வந்தேன். ஹலோ, அது அங்க இருக்கு. saya berasa takut hanya melihat Lily ke ini. Yes. நீ போ. என்ன சொல்றாங்க? உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. போங்க. ஹலோ, ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னீங்கல்ல, அது இந்த பக்கம் இருக்கு. போங்க போங்க. இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இவங்க வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு, இவன் வேற உள்ள போயிட்டாலே. ஐயோ, Jangan menggaru. saya berkata benar. Terima kasih. அண்ணே, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. பிபி ஏறி மூளைக்கு போற நரம்பு வெடிச்சிட போகுது. அது அண்ணியா இருக்க முடியாதுண்ணே. அன்னைக்கு இந்த மலேசிய மொழியெல்லாம் தெரியாதுண்ணே. அண்ணே, கண்டிப்பா இது வேற பொண்ணு தான். இல்ல, இல்லடா, அவ என் துளசி தான்டா.
ஆனா அவ என்ன பார்த்து கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகலையே. அதுதான்டா எனக்கு புரியல. அண்ணே கண்டிப்பா அது அண்ணி இல்லைண்ணே. அண்ணியா இருந்தா உங்களை பார்த்த உடனே பயப்படணுமே. கொஞ்சம் கூட பயப்படலன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. அவளா இல்லையா, துளசியா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சாகணும்டா. அது வரைக்கும் இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன்டா. துளசியா மட்டும் இருந்துச்சு, இருக்குடா அவளுக்கு. சேதுன்னா யாருன்னு நான் அவளுக்கு காட்டுறேன். துளசி துளசி, நான் கேட்டதுக்கு நீ சரியா பதில் சொல்லு. சிவாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிறேனா? நான் என்ன சொல்ல? சரி, சிவா உன்னை தொடும் போது எப்படி இருந்துச்சு? சி, நீ இப்ப என்ன கேக்குற? எனக்கு எப்படி இருக்கும்? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நீ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. சும்மா கோவப்படாம பதில சொல்லுடி. சிவா தொடும் போது உனக்கு கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருந்துச்சா இல்லையா? மென்டலா நீ? அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ பாட்டுக்கு வளராத. சேது உன்னை தொடும்போது அருவருப்பா கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி அழுதல்ல. சிவா உன்னை தொடும்போது அப்படி இல்லையே. கடவுளே, எப்படி அப்படி இருக்கும்? சேதுவும் சிவாவும் ஒன்னா? அப்படியெல்லாம் இல்ல. சிவா ஒரு ஜென்டில்மேன், நாகரிகமானவர். சூப்பர். அப்படின்னா வேற எப்படி இருந்துச்சு? இப்ப கால் பண்ணி டார்ச்சர் பண்ற நீ. சரி, நீ பேசினது போதும், முதல்ல கட் பண்ணு. கண்டிப்பா சேது டவுட்ல தான் இருப்பான். இனிமேதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கு பாதுகாப்புனா அது சிவா மட்டும்தான். பாதுகாப்பு மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையும் சிவாதான். உனக்குள்ளயும் காதல் இருக்குடி. தேவையில்லாம நீ உனக்குள்ள இருக்க காதல மறைக்க நினைக்காத. நீ சிவாவை காதலிக்கிற, அதான் உண்மை. இது அந்த காமாட்சி அம்மன் மேல சத்தியம். நான் வைக்கிறேன். ஹலோ. அத்தை, இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. தானுமலையா? இப்ப எதுக்கு அத்தை அவரை கூப்பிடுறீங்க? இல்ல, உன் கையால காப்பி குடிக்காம போய் சேர்ந்துருவனோன்னு நினைச்சேன். ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னமோ தெரியல, படுத்தா கெட்ட கெட்ட கனவா வருது. தூக்கமே வரமாட்டேங்குது. பிரஷர்லாம் செக் பண்ணீங்களா? பிரச்சனை அது இல்ல, காவேரி கல்யாண விஷயமா பூ போட்டு பாத்தீங்களா இல்லையா? இல்ல. என்னடி சொல்ற? அன்னைக்கு ஏதோ அவசரம் ஆச்சா போச்சோன்னு பேசியாச்சு. பூ போட்டு அப்புறம் பாத்திருக்கணும்ல. அது வந்து அத்தை, ஏய் ராசு, என்னம்மா போன இடம் தானா? எத்தனை நாளா விருந்து சாப்பிட்ட? காவேரி கல்யாணத்துக்கு நம்ம கோயில்ல பூ போட்டு பாத்தியா இல்லையா? நான் சொல்லலங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.